அரசியலில் மிகப்பெரிய தீய சக்தியா விஜய்? எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கும் பாதகம். அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். என்ன நடக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம்? பார்க்கலாம் இந்த காணொளி. வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். இன்றைக்கு மேலும் அதிமுகவிலிருந்து மற்றொரு எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பிறகு அவரும் தாவேக்காவில் இணைய போகிறார். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி. கிட்டத்தட்ட அரசியலில் விஜய் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையை, ஒரு மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத அவர் மறக்கக்கூடாது. அவர் தரப்பில் இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்பது அரசியல். இரண்டு பக்கமும் பாதம் பார்க்கக்கூடிய கூர்மை உள்ள கத்தி. இது இரண்டு பக்கமும் இந்த கத்திக்கு கூர்மை இருக்கிறது. எந்த கத்தியை எடுத்து நீங்கள் இந்த களத்தில் வேலை செய்கிறீர்களோ அதே கத்தி, அதே கூர்மை உங்களை பதப்பார்க்கும் என்பதை அதிமுகவை உடைத்து எடுக்கக்கூடிய வேலையை உடனடியாக தாவேகா தரப்பில் யார் முயற்சி மேற்கொண்டாலும் கைவிடுவது ஆக சிறந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கானா? அப்படி கிடையாது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த 4 இறுதி அல்ல, நம்ம பேச பேச அடுத்தடுத்து குறைந்தபட்சம் 15 அல்லது 20 பேர் இன்னும் கூடுதலாக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து மீண்டும் விசில் சின்னத்தில் நின்று அதிமுக தரப்பு உடைந்து விசில் சின்னத்தில் நின்று தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகவும் ஒரு மோசமான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் வாக்களித்தது இரட்டை இலக்காக திரு எடப்பாடி அவர்களுக்காக அளிக்கப்பட்ட அந்த வாக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலான மக்கள் அதிமுகவுடைய இரட்டை இலக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறந்து இந்த எம்எல்ஏக்களுடைய இந்த பதவி ராஜினாமா என்பது உள்ளபடியே அந்த பகுதி மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தெளிவா சொல்லணும்னா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தை தமிழ்நாடு உள்ளபடியே பார்த்ததே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாது. மெஜாரிட்டி இல்ல ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய அரசுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. அதுக்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை விஜய் பழி வாங்குகிறாரா அப்படின்றதுதான் நடந்துட்டு இருக்கு. பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அப்படிதான் இருக்கு. நீங்க மின்வெட்டாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல். இதை சரி செய்யலாம். ஆனால் அரசியல் அறம் இருக்கு இல்லையா, அந்த அறம் தவறி தாவேகா இந்த ஆட்சி காப்பாற்ற வேண்டுமா? அப்படி ஒரு பதவி வெறி, ஆட்சி மோகத்தில் இன்றைக்கு தாவேகா செய்யக்கூடிய சொல்லொன்னா தவறுகள் ஏராளம் இருக்கு, ஏராளமான தவறு. இதற்கு மேலையும் குதிரை பெரும் நடக்கல அப்படின்னு சொல்றதுன்றது அது அப்பட்டமான பொய். நம்ம கிராமத்து பழமொழியில சொல்றது காது குத்தியாச்சு அப்படின்னு இல்லையா. அரசியல் அடிப்படை அரிச்சுவடி தெரியாதவர்கள் கூட, நீங்க சொல்லக்கூடிய அரசியல் தெரியாத தற்கூரின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு கூட இது புரியும். நடப்பது ஒரு மகா பெரிய மிகப்பெரிய குதிரை பெரும். ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி அமைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏகப்பட்ட பணி காத்திருக்கு. அவர் கொடுத்த வாக்குறுதி ஒன்றொன்றையும் எதிர்பார்த்து இந்த மக்கள் களத்தில் நிற்கிறார்கள். இப்போதும் கூட அவருக்கு நம்ம நேரம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி மேலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இவருக்கு கூட இருக்க காங்கிரஸ், கூட இருக்க விசிகா, கம்யூனிஸ்ட், இந்தியன் முஸ்லிம் லீக்னு யார் மீதும் திரு விஜய் அவர்களுக்கு தற்போது இன்றைக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இவர்கள் வெளியே போனாலும் இந்த ஆட்சியை காப்பாற்றிக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக என்று தெரிந்து மிகப்பெரிய தவறை தாவேகா தரப்பு செய்து கொண்டிருப்பது உள்ளபடியே அதிர்ச்சி. நான் மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்ற, அரசியல் இரண்டு பக்கமும் பதம் பார்க்கக்கூடிய கூர்மையான கத்தி. அது ஒரு பக்கம் மட்டும் பாயின்னு பார்க்காதீங்க, திருப்பி தாவேகா பக்கமும் யார் இந்த கத்தி எடுத்தார்களோ அந்த பக்கமும் பாயுமா. உங்களுக்கு முதல்ல மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல, இதை ஏற்றுக்கொள்ள தாவேகா தரப்பு தயாராக. கடந்த காலங்களில் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இந்த நிலைமை கிடையாது. ஆனால் இன்றைக்கு மெஜாரிட்டி கொடுக்காத நிலையை மக்கள் கொடுத்து நீங்க இன்னும் மிகப்பெரிய தவறுகளை தொடர்ச்சியா செய்வது என்பது அபத்தமாக இருக்கு. ஆச்சரியம் அல்ல, அபத்தமா இருக்கு. 2017 இதே நிலைமை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் இறந்த பிறகு தமிழ்நாட்டில் இதே வாய்ப்பு, கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இதை தாண்டி அன்றைக்கு திமுக கையில கிட்டத்தட்ட ஒரு 98 சீட்டு கூட்டணி ஆட்சியோடு தொகுதியோடு கைப்பற்றியிருந்த நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்த போதும் கூட அந்த முறையை முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கையாளவில்லை. நேரடியாக மக்களை சந்தித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், நாங்கள் புறவழியாக ஆட்சிக்கு வர விரும்பவில்லை என்று ஒரு அறத்தோடு, நீங்க 1000 விமர்சனம் திமுக மீது வைத்தாலும் கூட
அன்றைக்கு அறத்தோடு நின்றது திமுக. இந்த வேலையை, இந்த தவறு செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அரசியல் செய்த திமுகவிற்கு இந்த கத்தி திருப்பி நம்ம மேல பாயும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த அறத்தையெல்லாம் உடைத்து இதட்ட நீங்க வடமாநிலங்கள்ல பிஜேபி என்ன ஃபார்முலா செய்திருக்கோ அதே ஃபார்முலாவை இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னால் மேடைக்கு மேடை தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்தி என்று பிரச்சாரம் செய்தவர் இதே முதல்வர் விஜய். மனசாட்சியோடு மனச்சான்றோடு திரு விஜய் அவர்கள் இதை நினைச்சு பார்க்கணும். நீங்க யாரையெல்லாம் தீய சக்தி, யாரையெல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணி, யாரையெல்லாம் ஊழல் சக்தி, யாரையெல்லாம் மற்றும் பலர் என்று நீங்கள் விமர்சனம் செய்தீர்களோ, தனித்து வருவேன் என்று யாரையெல்லாம் நீங்கள் மேடையில் பேசினீர்களோ, இன்றைக்கு அதையெல்லாம் தகர்த்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னவர்களோடு கூட்டணி ஆட்சி நடக்கிறது. யாரையெல்லாம் ஊழல் சக்தி என்று விமர்சனம் செய்தீர்களோ அந்த ஊழல் சக்தியை உடைத்து கொண்டு வந்து தாவேக்கா இணைக்கிறீர்கள். அடிப்படை அறமற்ற ஒரு வேலையை தாவேக்கா தலைமை செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக செய்த பல தவறுகள் இன்றைக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. வீட்டுல என்ன மாதிரியான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இவங்க இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர், யூடியூப்ல பேச வாடகைக்கு ஆட்களை எடுத்து பேசி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு இன்றைக்கு நடந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கு பல செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கா தரப்பை எதிர்த்து பேசினால் அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய குடும்பம் உட்பட எல்லோரையுமே கொச்சையாக பேசக்கூடிய வேலையை தாவேக்கா தரப்பு 2 ஆண்டா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கு. தாவேக்காவுக்கு வக்காலத்து வாங்கி சில யூடியூபர் காணாம போயிட்டான் ஒரு வாரமா. அப்படிப்பட்ட நிலைமை. ஆனாலும் சில பேர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுத்திருக்கிறீர்களோ அந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக நிற்கும் அப்படின்றத மக்கள் நிச்சயம் உணர்த்துவார்கள் அப்படின்றது தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் பேசப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.